வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் முறையில திருக்க வரை எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த திருக்க வரை செய்யறதுக்கு 1/2 கிலோ திருக்க எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வெட்டின திருக்கையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப கழுவி எடுத்த இந்த திருக்க துண்டுகள் எல்லாம் அவிக்க வசதியான இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்போ திருக்க துண்டுகள் எல்லாம் வேக வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வேக வைக்கும் போது அந்த திருக்கையில் இருக்கிற அந்த வெடில் வாசனையெல்லாம் போயிடும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ திருக்க அவிகிறதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். நெருப்பு மீடியமா வச்சுக்கோங்க. இந்த திருக்க வேகிறதுக்கு 10 to 12 நிமிஷங்கள் பிடிக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமலும் அதே வேளையில அடிப்பிடிக்காத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வத்த வச்சு இறக்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி நின்றுதுன்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்தி வத்த வச்சிருங்க. இப்ப இதை ஒரு அகண்ட பாத்திரத்துக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அப்பதான் எங்களுக்கு எலும்புகள் தோள்களை வேறையாக்கி சதையை எடுக்க முடியும். இப்ப அவிச்ச திருக்க துண்டுகள் எல்லாம் இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வைக்கலாம். இப்ப இந்த டைம்ல இந்த திருக்க வரைக்கும் தேவையான உள்ளி மிளகு சீரகம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையுறல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிளகு சீரகம் இடிப்பட்டதும் இப்ப 3 பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப உள்ளி மிளகு சீரகம் இந்த வரைய பொறுத்தவரையில மிக மிக இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னால் இந்த திருக்கையில சில வேளைகளில வாய்வு பிரச்சனை இருந்தா இதை நீங்க சேர்த்து செய்யறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, திருக்கையில நல்லா ஆறிட்டு இந்த டைம்ல திருக்கையினுடைய முள்ளு தோல் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து சதையை மட்டும் தனியா எடுத்துடலாம். இந்த திருக்கையை பொறுத்தவரையில வேக வச்சா மட்டும்தான் இந்த தோல் எலும்பு எல்லாத்தையும் நீங்க வேறாக்கி சதையை தனியா எடுக்க முடியும். மறுபடி நீங்க பச்சையா வச்சு நீங்க எடுக்கவே முடியாது. அதனாலதான் முக்கியமா இதை வேக வைக்கிறது. இப்ப பாருங்க, சதை எல்லாத்தையும் அழகா வேறு விரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த வரைக்கு தேவையான மசாலாக்களை எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இலங்கை கறி பவுடர். ஒருவேளை இது உங்களுக்கு காரம் அதிகம் என்று சொன்னா 1 டீஸ்பூனா அல்லது 1.5 டீஸ்பூனா குறைச்சிக்கோங்க. கூடவே இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி மிளகு சீரகம், அது கூடவே 1/2 கப்பு துருவிய தேங்காய் பூ சேர்த்து நல்லா கையால பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப இந்த கலவைக்கு நீங்க உப்பு சேர்க்க வேண்டாம். ஏனென்றா ஏற்கனவே நாங்கள் திருக்க அவிக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறோம். பிறகு நாங்க பார்த்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டதும் ஒரு சைட்ல வச்சிடலாம். இப்ப நாங்க வரைக்கு தாளிக்கலாம். இப்ப வரவருக்கு வசதியான இந்த மாதிரி ஒரு தாய்ச்சி சூடு பண்ணி அதுல 2 மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் கடுகு வெடிக்கும் வரைக்கும் கொஞ்ச நேரம் தாளிச்சுக்கோங்க. இதுல கிள்ளின 3 செத்தல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய 2 அலகு கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே 60 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுல சின்ன வெங்காயம் தான் இந்த வரைக்கும் நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கொடுக்குற சுவை பெரிய வெங்காயம் கொடுக்காது. நெருப்பு மீடியமா வச்சு தாளிச்சுக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் எல்லாம் அழகா பொன்னிறமா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஏற்கனவே மசாலா சேர்த்து பிணைஞ்சு வச்சிருக்கிற திருக்க மீன் சத கலவையை இதுல சேர்த்துடலாம். வரைக்காக பிணைஞ்சு தயாரா வச்சிருந்த எல்லா கலவையும் தாடிநில சேர்த்ததும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு மீடியத்தை விட குறைச்சு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த கலவையில் நாங்கள் மசாலா சேர்த்துருக்கிறபடினால சீக்கிரமாக அடுப்பிடிக்க பார்க்கும். அதனால தான் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 இருந்து 5 நிமிஷங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, வர வந்து ஈரப்பெட்டி இல்லாமல் நல்ல உதிரியாக இருக்குது. இதுதான் இதனுடைய பதம். இந்த டைமில் நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரையில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்ப உப்பை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு அடுப்பிலே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்முடைய திருக்க வர அழகா உதிரியா நல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த டைம்ல நாங்க அடுப்பு அணைச்சிட்டு பரிமாறிக்கலாம். சுட சுட சாதத்துக்கு சுவையான திருக்க வரை தயார். சேர்த்துண்ணை இது மட்டும் போதும், வேறு கறி தேவையில்லை. என்ன நண்பர்களே, உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் போட்ட காரசாரமான திருக்க வரை ரெடி ஆயிருச்சு. இந்த வரையை நீங்க ரைஸோட புட்டோட சாப்பிடுவதற்கு ரொம்பவே பொருத்தமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.